இந்த ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா உங்கள் ஸ்டொமக் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க தேங்க்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச பேஷண்ட் ஒருத்தங்க என்கிட்ட அடிக்கடி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டே இருந்தாங்க. என்னை பார்க்க வந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அசிடிட்டி, ப்ளோட்டிங். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7-8 இயர்ஸாக ரெகுலர் விசிட்டர். மாதம் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் வந்துருவாங்க. வயிறு ப்ளோட் ஆகுது, வயிறு வலிக்குது, சாப்பிட்டா வயிறு உப்பிக்குதுன்னு சொல்லி வராங்க. நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டேன். அவங்ககிட்ட ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் கேட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஃபுட் நல்லா மென்று சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க டோட்டல் ஷாக் ஆகிட்டாங்க. இத்தனை வருஷமா அவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா ஃபுட்டை வந்து வேக முழுங்கிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் சாப்பிட்றப்ப சாப்பாடை வந்து வேகமாக மென்று முழுங்கிடுறாங்க. 4 to 5 டைம் மட்டும் சூப் பண்ணுறாங்க. அது மேலே சூப் பண்ணுறதே கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகிறதுக்கு மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வாயில் கூட சலைவா. இந்த சலைவாலே பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஜீரணம் பண்ணுறதுக்கான என்சைம்ஸ் எல்லாமே சலைவாலே இருக்குது. இந்த சலைவா ஃபுட்டு ப்ரைம் பண்ணாதான் ஸ்டொமக் வயிற்றுக்கு போகும்போது வயிற்றில் ஆசிட் லெவல் கரெக்டாக ரிலீஸ் ஆகும், கம்மியாக ரிலீஸ் ஆகும், சாப்பாடு ஜீரணம் நல்லா ஆகும். இது மாதிரி சலைவா மிக்ஸ் ஆகாமல் ஃபுட் உள்ளே போகும்போது ஸ்டொமக்கில் லோட் ஜாஸ்தி ஆகும்போது ஸ்டொமக்கில் ஆசிட் லெவல் கூட ஆரம்பிச்சிடும். இந்த ஆசிட் கூடுறது தான் எல்லா பிரச்சனைக்கும் பேசிக்கான காரணம். இந்த எக்ஸஸ் ப்ளோட்டிங் எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் குடிங்க. சாப்பாடு ஜீரணம் பண்ண ஹெல்ப் பண்ணும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிடும் போது நல்லா மென்று சாப்பிடுங்க. நல்லா அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 டைம்ஸாவது மெல்லுங்க. ஃபுட் நல்லா மெல்லும் போது சாப்பாடு இங்கேயே வாயிலே ஜீரணமாக ஆரம்பிச்சிடும். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிடும் போது ஃபுல் கவனம் சாப்பாட்டில் தான் இருக்கணும். மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நீங்கள் வந்து சாப்பிடும் போது டிவி பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்டு உங்கள் கவனம் சதற விட்டு சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு ஜீரணம் கம்மியாயிடும். நொறுங்க தின்னா 100 ஆயுசு. நல்லா மென்று சாப்பிடுங்க. வாழ்நாள் ஃபுல்லாக ஹாப்பியாக இருங்க. அதையும் தாண்டி பிரச்சனை இருந்தால் டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கோங்க.